இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் உங்களை? நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏன்டா திட்டுறீங்க? Galata presents Priya Bhavani Shankar Fans Festival. Title sponsor GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் Antway School of Design. Associate sponsor Darling, Electronics Mobile மற்றும் Furnitureஇன் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. ரூக்கிங் இன்னவர் உள்ளாடை உற்பத்தியில் ஒரு நவீன தயாரிப்பு மற்றும் மதுரை ஜிகிர்தண்டா ஃபேக்டரி. விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கட்சியில் அவர் முக்கிய பங்கு வகிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் சார்ட்டே மறைச்சிட்டாங்க பாத்தியா? பிரியா பவானி சங்கரின் காதலரான ராஜவேலுவுக்கு பிரியா பவானி சங்கரின் ஆண் ரசிகர்களால் தொல்லை ஏற்படுவதாக கருதி ஆஸ்திரேலிய அரசு அவருக்கு Z+ பாதுகாப்பு வழங்க முடிவு செய்துள்ளது. டிமாண்டே காலனி 2 படத்தின் பயங்கர வசூல் மழை பொழிந்ததால் பிரியா பவானி சங்கர் தன்னுடைய சம்பளத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளார். கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் இருந்தால் மட்டுமே தன்னுடைய வாசல் படியை தட்ட வேண்டும் என்று தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டுள்ளாராம். என்னை செலிப்ரேட் பண்ணி என்னுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அதே சோஷியல் மீடியா அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்க்கும்போது பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அது நம்மளை காயப்படுத்துது அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் உங்களை? நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏன்டா திட்டுறீங்க? அந்த காயம் இல்லாமல் போதும், கொஞ்சம் என்னை திட்டுறதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படிங்கிற அந்த ஜோனுக்கு. ஸோ ஹியர் வி ஹேவ் ஒரு 4-5 நியூஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து லைக் வாட் இஃப் ஒருவேளை இந்த நியூஸ் வந்தா அதை எப்படி படிச்சிருப்பாங்க, நியூஸில் உங்களுக்கே அதை கேட்க எப்படி இருந்திருக்குன்ற ஒரு சின்ன கற்பனை அந்த மாதிரி. ஓ, இது ஏன் சம்பந்தமான? ஆடா பாவிங்களா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் வந்து என்ன ஹெட்டிங்னு சொல்லிடுறேன், நீங்கள் அதை எலாபரேட்டாக படிச்சுக்கலாம். கரெக்டாக? கான்ஜூரிங் பட இயக்குனர் தன்னுடைய அடுத்த படத்திற்கு பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயினாக வேண்டும் என அடம் பிடித்துள்ளார். அது மட்டுமின்றி ஹாலிவுட்டில் சூப்பர் ஸ்டார்ஸாக திகழும் வில் ஸ்மித்தும் டாம் க்ரூஸும் பிரியா பவானி சங்கர் தனக்கு தான் ஹீரோயினாக வேண்டும் என சண்டையிட்டுக் கொள்ளும் CCTV காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்கிட்டயே காட்டலையே நீ இதை பார்த்து சிரிக்கிறல்ல? ஹாலிவுட் ஹீரோவா சண்டை போட்டுக்கிறாங்களா உனக்காக? மெய்யாமா? உண்மையாமா? நீ பார்த்த சொல்றாங்களேம்மா, நியூஸ்ல சொல்றாங்களாமா? நியூஸ்லயே சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர். அடுத்த சேனல்ல மாத்துவோம், அடுத்த நியூஸ் சேனல்ல மாத்துவோம். நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் வினோத் இயக்கத்தில் தன்னுடைய கடைசி படத்தில் நடிக்கியிருக்கிறார். இப்படத்தில் விஜய் அவர்களின் விருப்பத்தின் பேரில் பிரியா பவானி சங்கர் கதாநாயகியாக ஒப்பந்தமாகியுள்ளார். அம்மா கிட்டே மறைச்சிட்டியா? விஜய் சார்ட்டே மறைச்சிட்டாங்க பாத்தியா? வாட்ஸ் யுவர் ரியாக்ஷன்? அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அது உண்மையா இருந்தா தான் சந்தோஷப்பட முடியும். இந்த மாதிரி சும்மா வந்தா என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னு இப்படி தான் பார்ப்பேன் நான். ஓ அப்படின்ட்டு. ஓகே சரி, இல்லை அதை தொடர்ந்து வேற ஒரு நியூஸ் இருக்கு, உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் இருக்கு. அது ஃபுல்லா முடிக்கல பாருங்க, நான் வந்து இன்டரப்ட் பண்ணிட்டேன். போதும், படிச்ச வரைக்கும் போதும். இல்ல இருக்கு தக்கதுன்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஓகே. மேலும் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கட்சியில் அவர் முக்கிய பங்கு வகிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் செய்தியும் இருக்காமா உன்னை பத்தி? என்னமா நீ சினிமா செய்தி அரசியல் செய்தி சேர்த்து கலவையா கொடுக்குறாங்க. அம்மாக்கு தெரியாம வேற இன்னும் என்ன செய்தி இருக்கு கேக்குறேன், அம்மாவே கேக்குறேன். நீங்க பேச்செல்லாம் நம்பாத பாப்பு, கம்முன்னு இரு. சேனலை மாத்து முதல்ல. அடுத்த நியூஸ் சேனல் இருக்கு என்கிட்ட, மொத்தம் 9 நியூஸ் சேனல் இருக்கு கைவசம். அடுத்த நியூஸ் சேனல் பிரியா பவானி சங்கரின் காதலரான ராஜவேலுவுக்கு பிரியா பவானி சங்கரின் ஆண் ரசிகர்களால் தொல்லை ஏற்படுவதாக கருதி ஆஸ்திரேலிய அரசு அவருக்கு Z+ பாதுகாப்பு வழங்க முடிவு செய்துள்ளது. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சமா இதை பத்தி. மாப்பிள்ளை சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இது நம்ம மீடியாவில் வந்து அவரோட பேர் வந்து ராஜ், அவங்க அப்பா வேல். ஸோ ராஜ்வேல். இவங்க வந்து ராஜவேலு அப்படிங்கும்போது ஏய் உன்னால நான் இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குப்பா, உன் கூட சேர்ந்ததுக்கு நான் இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு பாரு அப்படி சொல்லுவேன். அவங்க பேசும்போது நான் அதை தான் கவனிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் நான் இப்போ அவன்கிட்ட இருந்ததுக்கு கேட்கணும். மாத்தி போயிடலாம். இல்லை போதும். அந்த நியூஸ் அவ்வளோதானே? வேற ஏதாச்சும் கண்டினியூஷன் இருக்கா? அவ்வளோதான். சூப்பர். செட் செக்யூரிட்டி கொடுத்துடலாமா அவருக்கு? கொடுத்துடலாம். ஓகே. டிமாண்டே காலனி 2 படத்தின் பயங்கர வசூல் மழை பொழிந்ததால் பிரியா பவானி சங்கர் தன்னுடைய சம்பளத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளார். கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் இருந்தால் மட்டுமே தன்னுடைய வாசல் படியை தட்ட வேண்டும் என்று தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டுள்ளாராம். அம்மா பேர்ல ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னியம்மா, அதுக்காக தானா இதெல்லாம்? எல்லாமே உனக்காக தான் பாப்பு. சூப்பர். வாங்கிடு 30 கோடி தராமா? 30 கோடி கொடுத்த உடனே வாங்கிடுறோம். உனக்கு எங்க வேணும்னு மட்டும் சொல்லு, வாங்கிடலாம். கொடுத்துருங்க தயவு செஞ்சு.
இப்போ உங்களுக்கு அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னா டிமாண்டி டு லைக் பெரிய 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு, 2-3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பட் ஒரு பர்சனலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, எல்லா படங்களை விட டிமாண்டி காலனியோட வசூல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் ஒரு தேட்டரில் மட்டும் அந்த படம் 1.5 கோடி 2 கோடி கிட்ட வசூலாக போகுது நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு தேட்டரில். ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர் இவ்வளோ ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வெட்டியில்? டிமாண்டி காலனி 2 உடைய சக்ஸஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி இல்லை தெரிஞ்சவங்க கேட்கும்போது ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ, எவ்வளோ சந்தோஷம், ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சு எனக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி ரிலீவ்டாக இருந்துச்சு, காமாக இருந்தது. ஐ வாஸ் நாட் அப்படியே எக்ஸைட் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக நம்மளுடைய கான்ஃபிடென்ஸே ஷேட்டர் பண்ணுற மாதிரி ஒன்று நடக்கும்ல, ஒன்று பேசுவாங்கல்ல, அது அந்த கான்ஃபிடென்ஸ் ஷேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்தவங்க கிட்ட இருந்தோ இல்லை இண்டஸ்ட்ரியில் இருந்தோ எனக்கு அது நடக்கலை. த வெரி சேம் சோஷியல் மீடியா தட் சப்போர்ட்டட் மீ, நான் நியூஸ்லேருந்து டெலிவிஷனுக்கு போனப்பவும் டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு வந்தப்பவும் என்னை செலிப்ரேட் பண்ணி என்னுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அதே சோஷியல் மீடியா அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்க்கும்போது பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அன்னைக்கு அந்த அன்பை வந்து என்னால் நியூட்ரலாக எடுத்துக்க முடிஞ்சுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் அசோசியேட் ஆயிருந்த சேனல் கூட அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான், அதனுடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் இதுவும். அந்த வெற்றி வந்து என் மேலே பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு படத்துடைய ரிசல்ட், ஒரு படம் சரியாக போகல அப்படிங்கிறது வந்து அது எப்படி பர்சனல் அட்டாக்காக மாற ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது. நம்ம ஒருத்தவங்க கிட்ட காரணமே இல்லாமல் அன்பு காட்டுறோம் அப்படிங்கும்போது நம்ம அதை கேள்வி கேட்கறது கிடையாது. உனக்கே என்ன பிடிக்குது, அவ்வளோலாம் ஒன்றும் சீன் இல்லையே, எதுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது கிடையாது. பட் அது நம்மளை காயப்படுத்துது அப்படிங்கும்போது, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் உங்களை, நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், என்ன ஏன்டா திட்டுறீங்க, அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்த டைமு. டிமாண்டி காலனி 2 டீம் வாஸ் வெரி வெரி கைண்ட், வெரி சப்போர்ட்டிவ். ஒரு மாதிரி அஜய் ஞானமுத்து வந்து he was there throughout. ஒரு ஜோக்காக கூட அவர் என்ன டீமுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அவர் சொல்லியிருந்தார், டேக் கேர் ஆஃப் ஹர், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் அ ஹியூஜ் திங் ஃப்ரம் அ டைரக்டர். அவருக்கும் அவர் படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தோட ரிசல்ட் அடுத்த படத்துடைய எனர்ஜியை வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கும்போது அவரை சேவ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஹி வாஸ் தேர் டு ஹோல்ட் மீ. அண்ட் எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு அந்த படத்து மேலேயே கொடுத்துச்சு. ஸோ அந்த படத்தோட வெற்றின்னு வரும்போது ஓகே ஃபைன், போதும் விட்டுருங்க, எனக்கு இந்த சக்ஸஸை தூக்கி எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஓடுற அளவுக்கு எனக்கு அப்போது எனர்ஜி இல்லை. ஓகே ஹாப்பி. நான் ஐ வாஸ் டெல்லிங் அஜய், எனக்கு காலையில் சொல்லாதீங்க, 2 மணிக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு மட்டும். நான் அதுக்கு முன்னாடி எந்த ரிவ்யூ படிக்க மாட்டேன், எந்த சேனலும் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன், எதுவுமே யாரோட காலும் நான் பேச போகிறதில்ல. யூ கால் மீ பை 1:30 or 2 மத்தியானம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஹீ கால் அண்ட் செட் யூ கேன் ஸ்லீப் வெல் டு நைட். நீ நல்லா தூங்கலாம் இன்னைக்கு. அது ஒரு பெரிய ரிலீஃப். நான் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு ப்ரெஸ் ஷோவுக்கு போய் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கினேன். அவ்வளோதான் என்னோடய செலிப்ரேஷன். ஐ ஸ்லெப்ட் வெல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அந்த காயம் இல்லாமல் போதும் கொஞ்சம் என்னை திட்டுறதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படிங்கிற அந்த ஜோனுக்கு இருந்தேன் நான். ஐ வாஸ் காம். ஆக்சுவலி தட்ஸ் a great success. இந்த வருஷம் அந்த பெரிய படங்கள் பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியோட ஹீரோயினுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல். அது வேற ஒரு படமாக இருந்திருந்தா கூட என்னால் அது என்னோட படம்னு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சில படங்கள் தான் இது நம்மளுடைய படம்னு ஓன் பண்ணிக்க முடியும். வாட் வி ஹாவ் டு கிவ் டு த ஃபில்ம், வாட் த ஃபில்ம் கிவ்ஸ் பேக் அப்படின்ட்டு இருக்குல்ல. சில படங்கள் தான் அது அந்த மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு அமையும். அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு அது இந்த கரெக்டாக ஒரு மாத கேப்பில் அந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு அது கொடுத்தது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு. ஒருவேளை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி டிமாண்டி காலனி வந்து இந்த சக்ஸஸ் பார்த்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதனுடைய இம்பேக்ட், அந்த சக்ஸஸுடைய இம்பேக்ட் வந்து என்ன இவ்வளோ சேர்ந்துருக்குமா அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுங்கள். பிரியா பவானி சங்கர் அது ஒரு நியூஸ் ஆங்கரா வந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன நியூஸ் ஏதாச்சும் ரீசனா நீங்க படிச்ச ஏதாச்சும் மூவி வச்சே போய்க்கலாம். டிமாண்டி காலனி 2 உடைய அந்த சக்ஸஸ் பற்றின ஒரு நியூஸ் எடுத்துக்கலாம். லைக்
இவர் இயக்கிய இந்த படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பாக்ஸ் ஆஃபீஸில் இவ்வளவு வசூல் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து கண்டென்ட்ங்க, நியூஸா சொல்லணும் நீங்க. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் டிமாண்டி காலனி 2 திரைப்படம் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. படக்குழுவினர் அனைவரும் திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பல கோடி வசூல்களை அள்ளி குவித்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதை படக்குழுவினர் மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்தினர். ஆக்சுவலாக நியூஸ்லேருந்து கட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நிறைய இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போது நிறைய ஆங்கில வார்த்தைகள் கலக்கும் இல்லையா, அது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது நம்மளோட பழக்கமாக ரொட்டீனாக இருந்தது. நான் காலேஜ்லேருந்து ஒரு 4 வருஷம் நான் நியூஸில் இருந்தேன். அப்போ வந்து அது ஒரு கஷ்டமாக தெரியல. ஆங்கிலம் கலக்காமல் பேசுறது வந்து நம்மளோட பழக்கமாகவே இருந்துச்சு. தினசரி வாழ்க்கையில் நம்ம பேசிக்கிறது, இல்லைன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது முக்கால்வாசி நேரம் வேலையில் அதை தான் நம்ம டைப் படிக்கிறது எல்லாமே தமிழில் இருந்ததால். அதுக்கப்புறம் ஃபிக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு. சாதாரணமாக கலோக்கியெல்லாம் காலேஜில் என்ன இதில் பேசுவோமோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவோமோ அப்படி. சினிமா வந்ததுக்கப்புறம் வேறு ஸ்டேட்டில் ஷூட் பண்ணும்போது, இப்போ நான் தெலுங்குல ஷூட் பண்ணுறேன்னா என்னால் தமிழில் அங்கே பேச முடியாது. அதனால் எனக்கு தெலுங்கு வராதுங்கிறதுனால அங்கே பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். வெளிநாட்டில் ஷூட் பண்ணும்போது பெரும்பாலும் எல்லாருக்கூடையும் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்கிலீஷாக தான் ஆகுது. இதனுடைய கனெக்ட் கம்மியாகவும் எனக்கே தெரியுது. சில சமயம் பேசும்போது நிறைய ஆங்கில வார்த்தை நடுவில் வருது. அதை வந்து நான் இன்டென்ஷனலாக ஐ ஹேவ் டு கீப் இட் இன் தமிழ் அப்படிங்கிறத என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னால் நான் நினைக்கிறபடி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி கடந்த 7 அங்கே ஒரு 1.5 8 9 வருஷமாக இங்கிலீஷில் நிறைய பேசி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முயற்சிக்கும் போது பெரும்பாலும் இங்கிலீஷில் வருது. எனக்கே அது தெரியுது. நான் அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன்ல, நான் பேசிகிட்டு இருக்கும்போது பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், இப்போ எதுக்கு வேற யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிறோம், நம்ம ஊரில் தானே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் பிரியா பவானி சங்கர் அடுத்த வருடம் தன் திருமண தேதியை ஒற்றுக்கொண்டுள்ளார். இந்த திருமண தேதி டிசம்பர் 31, அதாவது அவருடைய பிறந்த நாள் அன்றே ஆஸ்திரேலியாவின் சிட்னி மாகாணத்தில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இந்த திருமணத்தில் முக்கிய விருந்தினராக ஆஸ்திரேலிய பிரசிடென்ட்டும் சிறப்பு விருந்தினராக ரிக்கி பாண்டிங்கும் ஆடம் கில்கிஸ்டை ராஜ் அவர்கள் சிறப்பாக அழைத்துள்ளார். மேலும் அம்பானி திருமணத்தையே ஆச்சரியப்படும் அளவிற்கு பிங்க் டைமண்ட் ஒன்றை பிரியா பவானி சங்கருக்கு கொடுக்க ராஜ் அவர்கள் சீக்கிரட்டாக வாங்கியுள்ளார். இதன் விலை மட்டுமே 300 கோடியை தாண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லை இதுல, தெரியுமா? அதுல ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் இயர் கல்யாணம் மட்டும் தான் இருக்கு. பாருங்க. You're doing a great job, dude. Yes, thank you. எல்லாரும் பாருங்க எனக்கு கிண்டல் பண்றாங்க. இது என்ன? இப்போ இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, பவர் ஸ்டாருக்கு கவன்ல ட்ரம் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லி அவர் வாசிப்பார், அந்த மாதிரி. நிஜமாவே அப்படியே நான் நிஜமாவே அப்ரிஷியேட் பண்றேன். கண்டென்ட் இல்லாம நீங்க பாட்டுக்கு பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கீங்களே. பட் பில்ட் அப் இல்ல, இதெல்லாம் உண்மைன்றாங்களே. அது உங்களுக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானே நீங்க சொல்லும்போது சிறப்பு விருந்தினரா ராஜ் கலந்துக்குவாரா அப்படின்னு நான் பார்த்தேன். நான் என்ன பண்ணேன், நான் இங்க அதை கிளியர் பண்ணிக்கிறேன். அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அர்ச்சனாவும் பேசிகிட்டு இருந்தோம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈபி வந்து ஒரு கொஷின் கேட்க சொல்லி கேட்டாங்க. இந்த அல்பத்தனமான கேள்வியை உனக்கு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அந்த கேள்வி கேட்டாங்க. நான் கேமரா ரோலில் இருக்கிறத நான் ரியலைஸ் பண்ணல. நான் பாட்டுக்கு சாதாரணமாக ஐ வாஸ் நேமிங் எஸ்.ஜே. சூர்யா சார் கதை பேசுகிறேன், ஏதோ கதையெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது கேட்டாங்க, கல்யாணம் அப்படி கேட்கும்போது ஆக்சுவலி அந்த டிஸ்கஷனோ அந்த டாப்பிக்கோ எதுவும் இல்லை. பண்ணலாங்க்கா, அது வேற ஒன்று யோசிக்கணும், பிளான் பண்ணணும், பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் இயர், அவ்வளவுதான். அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. மேபி நெக்ஸ்ட் இயருக்கு என்ன மரியாதை இருக்குது? அதை வந்து உங்கள் எடிட்டர் தம்ப்நெயிலாக தூக்கி போட்டு அதை ஒரு நியூஸ் ஆக்கி அதை பார்த்து அவன் பயந்து எங்கள் அப்பா அம்மா என்னது அப்படி நாங்க டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்க என்னன்னா நியூஸ் வாசி ரிக்கி பாண்டிங் அப்பாயின்மெண்ட்ல கேட்டுட்டு நடக்கும் கண்டிப்பா அந்த பிங்க் டைமண்ட் உங்களுக்கு கொடுத்தே ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க 2 பேரோட நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். யூ மேட் இஸ் மோர் இந்த இடத்த இன்னும் பயங்கரமா என்கேஜ் பண்ணி விட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். You girls were great. All the best. Thank you so much. Galata presents Priya Bhavani Shankar Fans Festival. Title sponsor GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland, பிசு பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் Antway School of Design. Associate sponsor Darling, Electronics, Mobile மற்றும் Furniture இன் 10 கோடி தீபாவளி பரிசு மழை.
ரூக்கிங் இன்னவேர் உள்ளாடை உற்பத்தியில் ஒரு நவீன தயாரிப்பு மற்றும் மதுரை ஜிகிர்தண்டா ஃபேக்டரி.